தந்தை, மைந்தர், தூயாவியர் என்னும் திரியேக கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த காலை தொழுகைக்கு நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க இந்த ஆராதனையில் பங்கு பெற பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு திருநாளாகிய இன்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் யாவரையும் இந்த தொழுகைக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் இருந்தவாறே கடவுளை தொழுதிடுவோம். வாருங்கள். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் ஆற்றலடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது கர்த்தர் தோற்றுவித்த வெற்றியின் நாள். இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கின ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து முழந்தாள் இடுவோம். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல எங்கள் நல்ல கடவுளே, பின்னையும் மண்ணையும் படைத்து மருமக்களாய் எங்களை தம்முடைய சாயலாக உருவாக்கி நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்முடைய திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்து அவரை சிலுவையின் பாடுகள் வழியாக மரணத்திற்கு உட்படுத்தி சாவி வென்று 3ஆம் நாளில் மரித்தோரிடமிருந்து உயிரோடு எழுந்து மீண்டும் அநேக திருஷ்டாந்தங்களினாலே ஆண்டவரே தம்மை உயிரோடு இருப்பவராக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற தெய்வகுமாரனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம்.
நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார் என்று வாக்கு பண்ணியவாறே பெந்தேகொஸ்தே ஞாயிறு திருநாளாகிய இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆவியானவர் பொழியப்பட்ட இந்த நாளாக நாங்கள் இந்த நாளை ஆசரிக்கின்ற போது இந்த ஓய்வு நாள் காலையிலே ஆண்டுடைய நிறைவான பிரசன்னத்தை தூய ஆவியின் நிறைவை நாங்கள் ஒரு விசை கூட பெற்று அனுபவிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். இந்த பெந்தேகொஸ்தே ஞாயிறு காலை தொழுகையிலே இருக்கிற இடங்களிலே பங்கு பெறுகின்ற அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தமது ஆவியினால் நிறைத்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களும் படிக்கின்ற வசனங்களும் சிந்திக்கின்ற திருமறையின் தியானங்களும் கேட்கின்ற அருள் செய்திகளும் ஏறெடுக்கின்றதான விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஆண்டுடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கவும் ஆண்டுடைய இன்ப சத்தத்தை நாங்கள் அவைகளின் ஊடாக கேட்டு கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை ஒப்படைக்கவும் இந்த பெந்தேகொஸ்தே ஞாயிறு காலை தொழுகையிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிரப்பப்படவும் தேவாவியானவர் அனைவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய திருநாமத்திலே நாங்கள் கூடி இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்போது தேவாவியானுடைய நிறைவை தேவாசீர்வாதத்தை இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிற அனைத்து மக்களும் பெற்று ஆண்டவரில் மகிழும்படியான கிருபைகளை தாரும். இந்த தொழுகையின் வழியாக வருகின்ற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இருந்தவாறே ஞான பாடல்களிலே 169வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 169. பாரும் தேவ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே. 169வது ஞான பாடல். தேவ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே, எங்களுக்கு நீரை தாரும் வாரும் சுத்த ஆவியே. ஞான தீபம் ஞான தீபம் சுவாமி நீரே ஏற்றுமே. ஞான தீபம் ஞான தீபம் சுவாமி நீரே ஏற்றுமே. எங்கள் நெஞ்சில் நல்ல புத்தி தேவ பக்தி தோன்றவே, அதை நீர் குணப்படுத்தி தப்பு செய்தை யாவுமே மாற்றவாரும் மாற்றவாரும் நல்ல தேவ ஆவியே. மாற்றவாரும் மாற்றவாரும் நல்ல தேவ ஆவியே. மோட்ச மார்க்கத்தில் எதிர்த்து நிற்கும் எவ்விரோதமும் நீங்க எங்களை காத்து நல்லோராக்கி அருளும். கால் தள்ளாடி கால் தள்ளாடி போகில் தாங்கி நடத்தும். கால் தள்ளாடி கால் தள்ளாடி
போகில் தாங்கி நடத்தும். நெஞ்சு எங்களில் கலங்கி நாதனே இரட்சியும் என்று கெஞ்சும் போதிரங்கி ஆற்றி தேற்றி கொண்டிரும். துன்பம் நீங்க நிசகாயராயிரும். துன்பம் நீங்க நிசகாயராயிரும். முறையாக படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 1 முதல் முடிய உள்ள வசனங்களை நாம் முறையாக படிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயிலாக பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. இருந்தவாறே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி இறைவேண்டல் செய்வோமாக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் அளவில்லாத அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, எங்கள் வாழ்விலே மாற்றங்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஓய்வு நாளின் இந்த நல்ல வேளையிலே பெந்தேகோஸ்தே ஞாயிறு திருநாளாக இந்த நாளை நாங்கள் ஆசரிக்கின்ற நேரத்திலே இல்லங்களிலே இருந்தவாறு இந்த ஆராதனையில் இணைந்து தம்முடைய தூய திருப்பிரசன்னத்தில் அமர்ந்து தம் திருமுகத்தை நோக்கி பார்க்கின்ற உமது பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். சாமி, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். சுமார் 120 பேர் அமர்ந்த அறையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினீர். பிளவுபட்ட நெருப்பு போன்ற நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். பல தேசத்திலிருந்து வந்த மக்கள் தங்கள் சொந்த பாஷையிலே அவர்கள் கடவுளுடைய மகத்துவங்களை, கடவுளுடைய வல்ல செயல்களை பேசுவதை அறிந்து ஆண்டவரை புகழ்ந்தார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் பெரிய மாற்றத்தை, சமூகத்தில் பெரிய மலமலர்ச்சியை, ஆண்டவரே பெரிய உயிர்மீழ்ச்சியை கொண்டு வந்தது. திருச்சபை தோன்றுவதற்கு அது காரணமாகவும் அது அடித்தளமாகவும் அமைந்தது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் இந்த ஞாயிறு காலை ஆராதனிலே வீடுகளில் இருந்தவாறு இருக்கிற இடங்களிலே பங்கு பெறுகின்றோம். அது பிள்ளைகளை
ஆண்டவருடைய திருவடிகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தேவாவியானவர் இந்த காலவேளையிலே தமது பிள்ளைகள் மத்தியிலே பலமாய் இறங்கவும் தேவாவின் நிறைவை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அசைவாடுதல், ஆவியின் நிறைவு, ஆவியின் சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரட்டும். கர்த்தாவே, பல நிலைகளில் அடிமைத்தனங்களோடு வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்ட நிலையிலே, பலவீனமான நிலையிலே, சுகவீனமான நிலையிலே, பலவிதமான இக்கட்டுகளிலும் துன்பங்களிலும் அகப்பட்டு ஆண்டவரே கட்டுகளோடும் காவலிலும் ஆளுகின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சாமி, தூயாவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்கின்றீர். இன்று உமது ஆவியின் நிறைவை தந்து உமது ஆவியினால் வல்ல செயல்களை எங்கள் மத்தியில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலே இருந்து ஆண்டவர் நோக்கி இப்போது வேண்டுதல் செய்தாலும் ஆண்டவருடைய அற்புதமான விடுதலையை இந்த காலை நேரத்திலே ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு தேவாவியானவர் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், பிசாசின் பிடிகள், ஆண்டவர் இன்னும் பலவிதமான தீமையின் பிடிகளிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆற்றலால் பரிபூர்ணமான விடுதலை இப்பொழுதே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, யார் யார் எந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த வேளையில் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய தூயாவியின் நிறைவை தந்து தேவாவியினால் ஒத்தாசையினால் விடுதலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வீடுகளிலும் வெளியிலும் ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலை இருந்து கொண்டு தம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தயவாய் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களுடைய தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தேவாவியானவரால் தொடப்பட ஆண்டவரே கிருபை செய்தருளும். அன்று பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது ஆண்டவருடைய பலத்த செயல்களை ஆண்டு மக்கள் கண்டது போல இந்த நாட்கள் எங்கள் தேசத்திலும் தேவாவியானுடைய நிறைவை, தேவாவியானுடைய பிரசன்னத்தை, தேவாவியானுடைய ஆளுகையை எல்லா மக்களும் அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை பொழிவேன் என்று வாக்கு பண்ணினீரே. அன்பு தெய்வமே, இந்த காலை வேளையிலே மாம்சமான யாவர் மீதும் உமது ஆவியின் நிறைவை தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய பலத்த செயல்களை உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாய் கிருபை தாரும். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் பலமையான கிரியைகளை எங்கள் நடுவிலே நடப்பிக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றீர். தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய வல்ல செயல்களை இந்த காலை நேரத்திலே ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கிருபை தாரும். எங்கெங்கெல்லாம் இருந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி இறைவேண்டல் செய்கிறார்களோ இருக்கிற இடங்களிலே ஆண்டுடைய பிரசன்னம் அவர்களை அதிகமாய் சந்திக்கட்டும். ஆண்டவரே, மது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே கண்டுகொள்ள கிருபை தாரும். அன்பின் தெய்வமே, பல சூழ்நிலைகளிலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே, இமைப்பொழுது கூட எங்களை கைவிடாமல் காக்கின்ற ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, உலக நாடுகளிலும் ஆண்டவருடைய சமாதானம், சந்தோஷத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய இந்திய தேசத்திலும் தூயாவினுடைய நிறைவை எல்லா மக்களும் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, சபைகளிலே ஆவியானுடைய எழுப்புதல் உண்டாகட்டும். சபையிலே ஒரு பெரிய உயிர்மைச்சி ஏற்படட்டும். ஐயா, அன்பு தெய்வமே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடக்க காலத்திலே ஆண்டவருடைய ஆவியானுடைய நிறைவு ஆண்டவரே கடந்து வந்த போது வீடுகள் தோறும் ஆண்டவரே பக்தியோடு பாடி, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணி, வீடு எல்லாரிடத்திலும் நல்லெண்ணத்தை பெற்று ஆண்டவரே எல்லா மக்களும் தங்களுடையதை பொதுவாக வைத்து அனுபவித்து எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. அவண்ணமே இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை வீடுகளிலே நாங்கள் காணும்படியான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, ஆவியானுடைய நிறைவை, ஆவியானுடைய பிரசன்னத்தை வீடுகளிலே எல்லா மக்களும் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை தாரும். அப்பா, அதன் மூலமாய் சபைகள் வளர்ந்து பெருக ஆண்டவரே, மீட்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த அனுபவங்கள் இந்த நாட்களில் வரவும், பெந்தேகோஸ்தே அனுபவங்களை மறுபடியும் உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளவும் கிருபை செய்தருளும். அன்பு தெய்வமே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உலகத்திற்காக ஜெபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்தருளும். ஆண்டவரே, எல்லாரும் அஞ்சி உம்முடைய பணிவிடைகளை ஆண்டவரை உண்மை உத்தவமாய் மக்களுக்கு நிறைவேற்ற, மக்களுடைய வாழ்விலே மக்களுக்கான நன்மைகளை அவர்கள் கடைபிடிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தாரும். எங்கள் இந்திய நாட்டினுடைய தலைவர்களை உடைய கரங்களிலே தருகிறோம். சாமி, ஒவ்வொருவரும் நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தோடும் மக்கள் பேரில் உண்மையான கர்சனையோடும் தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, அதன் மூலமா எல்லா மக்களும் அமைதியின் வாழ்வையும் சமாதானமான வாழ்வையும் கண்டடைய ஆண்டவர் கிருபை தாரும். எங்கள் அன்பின் தெய்வமே, ஆபத்தான நிலைகளிலே நாங்கள் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமி, நாளுக்கு நாள் பொல்லாத கொரோனா என்று சொல்கிற அந்த வைரஸ் தொற்றினுடைய பாதிப்பு
அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிகின்றோம். அன்பு தெய்வமே, இந்த சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த வைரஸினுடைய வீரியத்திலிருந்து, அதனுடைய தாக்கத்திலிருந்து ஆண்டவரே, எல்லா மக்களும் மீட்பை பெற்றுக்கொள்ள, எல்லா மக்களும் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். வெகு சீக்கிரத்திலே நாங்கள் இந்த நோயின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று, இந்த தீமையின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆலயத்திலே வந்து ஆராதிக்கின்ற காலங்களையும் தேவாவியானவர்களுக்கு கிருபையாய் அருளி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மாபெரும் விடுதலையை தருகின்ற ஆண்டவர். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய விடுதலையை நாங்கள் எல்லாரும் சொந்தமாக்கிக் கொள்ள உதவி செய்திடும். எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் மாறட்டும். பல்வேறு அடிமைத்தனங்களுக்குள் இருக்கிற மக்கள், பாவ அடிமைத்தனங்கள் இருக்கிற மக்கள், சிற்றின்மங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற மக்கள் ஆண்டவரே, அவர்களுக்கும் தூயாவியின் நிறைவை தந்து அவர்களும் அதிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருக்குள் மகிழும்படியான காலங்களை தாரும். வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து, சந்தோஷம் இழந்து, நிம்மதி இழந்து வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் தெய்வமே, எமது பிள்ளைகளுக்கும் எல்லா விதமான தீமையின் பிடியிலிருந்து விடுதலை தந்து தேவாவியானவருடைய அனுக்கிரகத்தினால், உத்தாசத்தினால் அவர்களும் விடுதலையின் வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை தாரும். இந்த காலை நேரத்திலே ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற எல்லா மக்களையும் உம் திருவடிகளே தருகிறோம். ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்தியும், குறைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கிடும். சாமி, பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், பலவீனங்கள், வியாதிகள், கவலை, கண்ணீர் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை ஆண்டவருடைய திருவடிகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் அவர்களை விடுவித்தருளும். எங்கெங்கெல்லாம் நற்செய்தி சொல்லப்படுகிறதோ, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் பலத்த கிரியைகள் நடைபெறட்டும். அப்பா, தூயாவின் நிறைவை அனைத்து மக்களும் பெற்று ஆண்டவருக்கு சாட்சி பகிர்கின்ற அனுபவங்களை கர்த்தாவே கிருபையாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னீங்களே, இந்த நாளிலே கர்த்தாவே உலகமெங்கும் உள்ள மக்கள், திருச்சபையின் மக்கள், தேசத்தின் மக்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு தேவாவியின் அருளால் ஆட்கொள்ளப்பட்டு உமக்கு சாட்சிகளாய் மாற கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் நற்செய்தி சொல்லப்படுகிறதோ, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய பலத்த செயல்களை இந்த நாட்களே மக்கள் கண்டுகொள்ளவும், சபைகள் வளர்ந்து பெருகவும், ஆவியானுடைய அனுக்கிரகம் ஆளுகை எல்லா இடங்களிலும் கடந்து வரவும் நாங்கள் தம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உம்முடைய திருவடிகளை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். முதியவர்கள், பலவீனர்கள், ஆண்டவரே, வாலிபர்கள், இளைஞர்கள், சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வம் எல்லாரையும் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டு நீர் எங்களுக்கு தந்த எல்லா உதவிகளுக்காகவும் ஒத்தாசைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். வருகிற புதிய நாட்களிலும் நாங்கள் இன்னும் ஆண்டவருடைய பாதுகாவலையும் உம்முடைய பராமரிப்பையும் பெற்று ஆண்டவருக்குள் மகிழும்படியான கிருபைகளை தாரும். வெகு சீக்கிரத்திலே எங்கள் நேசத்திலே நடமாடுகின்ற இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரை எல்லா மக்களும் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு கம்பீரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கின்ற சூழ்நிலைகளை நாங்கள் கண்டு மகிழும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தர சித்தமாயிருக்கிறீர். தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்குள்ளாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே, உமது ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு உமது அற்புத செயல்களை கண்டு மகிழும்படியான கிருபைகளை தாரும். இந்த வேளையிலும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டுடைய விசேஷமான கரங்களை தருகிறோம். கர்த்தருடைய விசேஷித்த பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை, நிறைவு எல்லா மக்களுக்கும் பூரணமாய் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருநாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அருளும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே தருகின்றோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் என்ப நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இருந்தவாறே கரங்களை தட்டி எழுப்புதல் கீதங்களிலே 142வது பாடலை பாடுவோம். 142வது பாடல். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. 142வது அர்ப்பணி கீதங்களில் இருக்கின்ற பாடல். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே,
தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பான திருச்சபையின் மக்களே, பெந்தேகொஸ்தே திருநாள், பெந்தேகொஸ்தே ஞாயிறாக நாம் இந்த நாளை ஆசரிக்கின்றோம். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாத இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே இறை பிரசன்னத்தை உணர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு வருகின்ற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகட்டும். பெந்தேகொஸ்தே ஞாயிறாக இருப்பதினாலே தூய ஆவியானவரை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பெந்தேகொஸ்தே நாளில்தான் தூய ஆவியானவர் மக்களுக்கு அருளப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 40 நாள் வரை அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மட்டுமல்ல, யோவான் ஜலத்தினால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எனவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்ற கட்டளையையும் ஆண்டவர் இயேசு கொடுத்தார். இப்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிந்து முன்னேற்றம் அடைந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீடர்களோடு சொல்லும்போது கூட அவர்களை விட்டு பிரிகிற வேளை வந்தது என்று கண்டு, நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போவேனே ஆகில் தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார் என்ற ஒரு செய்தியை சொன்னார். அவனுமே இந்த பெந்தேகொஸ்தே நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற வண்ணமாக 120 பேர், சுமார் 120 பேர் அமர்ந்திருந்த அறையிலே எருசலேமிலே ஒரு பெரிய இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று.
அக்னி நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருடைய மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். பல நாடுகளிலிருந்து வந்த பல மொழி பேசுகின்றவர்கள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை தங்கள் தங்கள் பாஷையிலே புரிந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, இது என்னவா இருக்கும் என்று சொல்லி. பலத்த கிரியைகள் அங்கே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளை தான் நாம் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று ஆசரிக்கிறோம், அல்லது தூய ஆவியானவரின் திருநாள் என்று கூட இதை அழைக்கலாம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த நாளிலே தூய ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுநாதர் சொன்னார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொல்லும்போது சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறியும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவாவியான ஊற்றப்பட்டிருக்கிறார். நாம் தேவாவியானுடைய அருளால் தொடர்ந்து நிரப்பப்படவும் தேவாவியினால் நாம் வழிநடத்தப்படவும் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன, அந்த தூய ஆவியானவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்று அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் அருளப்படுகிறது திருச்சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது ஒரு மிகப்பெரிய அருள்கொடை என்று சொல்லலாம். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆவியின் நிறைவை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஏனென்றால் இப்போது தூய ஆவியானவராக அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவர் வந்து போகிற ஆவியானவர் அல்ல, என்றென்று நம்மோடு தங்கியிருக்கும்படியாக அவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகி போகவே மாட்டார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிறார், நம்மை போதிக்கிறார், நம்மை சத்தியத்திலே நடத்துகிறார், நம்மை உணர்வடைய செய்கின்றார், நம்மை உணர்த்துகின்றார், நம்மை கண்டிக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மோடு பேசுகிற ஆவியானவர். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர், ஒன் பர்சன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவ ஆவியானவர், தூய ஆவியானவரை ஆண்டவர் வாக்கு பண்ணியபடியே பெந்தேகோஸ்து நாள் அருளினார். அந்த நிறைவை நாமும் இன்றைக்கு பெற்று அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடு அல்லது தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன என்பதை நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். புகழ்பெற்ற பியானோ இசைக்கலைஞராகிய இஞ்ஞாசி நடத்தி வந்த ஒரு இசை கச்சேரியை பார்க்க ஒரு தாயும் தன்னுடைய 5 வயது மகனை அழைத்துக் கொண்டு ஆர்வத்து நிமித்தமாக சென்றார்கள். அந்த கச்சேரி நடைபெறுகின்ற அந்த வளாகத்தினுடைய முன்வரிசையிலே அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். சற்று நேரத்திலே 10 ஆண்டுகளாக அறிமுகமான அவருடைய அந்த அம்மாவுடைய தோழியை அவருடைய 2 பின்வரிசையிலே உட்கார்ந்து நிற்பதை திரும்பி பார்த்தபோது கண்டார்கள். அப்போது அவர்களோடு அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். திடீரென்று கச்சேரி ஆரம்பிக்க நேரம் வந்தது. அது ஆரம்பிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மெல்லிய ஒளிகள் எல்லாம், ஒளி விளக்குகள் போடப்பட்டது. அப்போது அங்கே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று சொல்லுகிற ஒரு பாடல் பியானோ ஒன்று வாசித்துக் கொண்டே ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கின்றான் அந்த மேடையிலே. இந்த தாயார் திரும்பி பார்த்து அந்த மேடையை பார்க்கிறார்கள். உற்று பார்க்கும் போது தன்னுடைய 5 வயது மகனை காணவில்லை. அவன் ஸ்டேஜிலே உட்கார்ந்து அந்த இஞ்ஞாசியாருடைய பியானோவை வாசித்துக் கொண்டே இருக்கிறான். உற்று பார்த்தபோது தன்னுடைய மகன் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டம். ஐயோ, இஞ்ஞாசியார் மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த பியானோ இசை கலைஞர் வாசிக்கக்கூடிய அந்த பியானோவை என்னுடைய மகன் வாசித்துக் கொண்டிருக்கிறானே, இப்பொழுது என்னாகுமோ என்கிற ஒரு பதட்டம் அவர்களுக்குள்ளே. அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அந்த இசைக்கலைஞர் இஞ்ஞாசியார் மேடையிலே வந்தார். மக்கள் எல்லாம் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அப்போது இந்த மகனும் இந்த பையனும் பியானோ வாசிப்பதை நிறுத்தி கொண்டார். உடனடியாக அந்த சிறுவனிடத்திலே இஞ்ஞாசியார் சொன்னார், நீ நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து வாசி என்று சொல்லிக்கொண்டே அவன் வாசித்துக் கொண்டிருந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடலுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக பக்கவாட்டில் இருந்த கட்டைகளை கார்ட்ஸை அந்த பாடலுக்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பிடித்துக் கொண்டே இருந்தார். அந்த சிறுவன் வாசித்த பாடலுக்கு ஏற்றவாறு இவர் மாற்றி மாற்றி பிடித்துக் கொண்டே இருந்தார் அந்த கட்டைகளை. அந்த சிறுவன் வாசித்துக் கொண்டிருந்த பாடலை இவருடைய இந்த செயல், இஞ்ஞாசியாருடைய செயல் இன்னும் அதிகமான இனிமையாக வடிவமைத்தது. எல்லாரும் அதிகமாய் கைதட்டு கரவோசி எழுப்பினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அரங்கில் அமர்ந்திருந்தவர் எல்லாரும் ஆரவாரம் செய்தார்கள்.
இசைமேதை இஞ்ஞாசி வருகைக்கு பின் இந்த சிறுவனுடைய பியோனா வாசிப்பு அடுத்த கட்டத்திற்கு அவரை கொண்டு சென்றது என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் எதற்கு இந்த சம்பவத்தை சொன்னேன் என்றால், தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பின்பு, தூய ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்பட்ட பின்பு சீடர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கின்றது. அதுவரையிலும் முடங்கி கிடந்தவர்களை முன்னேறி செல்ல அவர்களை ஆற்றல் படுத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி, தூய ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது அது இன்னொரு கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றது. நம்மை முடக்கி இருக்கின்ற எல்லா முடக்கிலிருந்தும் நம்மை முன்னேறி செல்வதற்கு அது தூண்டுதலாக அமைகின்றது. இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் லாக்டவுன் பீரியட், மக்கள் முடங்கி வீடுகளுக்குள்ளே இருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஒருவேளை இது நமக்கு சற்று கடினமான ஒன்றாக இப்போது தெரிந்தாலும் அது ஒரு விதத்தில் ஒரு நன்மையை கொடுக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இதே போன்று தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகின்றதும் நம்மை இந்த முடக்கத்திலிருந்து நம்மை இன்னொரு கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஆற்றலை தருகின்றது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இது நமக்கு இந்த தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற செய்தி என்ன என்று தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சீடர்களுக்கு திடமளித்த தூய ஆவியானவர், சீடர்கள் விட்டு அவர் பிரிந்து விண்ணேற்றம் அடைந்த பின்பு தூய ஆவியானவர் அருளப்பட்டார். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடையும் முன்பு சீடத்திலே சொல்கிறார், நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொன்னார். போகாவிட்டால் அந்த துணையாளர் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களை அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பாருங்கள், இயேசு சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி தூய ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வருகிறார். அதுவரைக்கும் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்கள் இப்போது தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவருடைய ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். துணிச்சல் வந்து விடுகிறது. தூய ஆவியானுடைய வருகைக்கு பிறகு அவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தூய ஆவியானுடைய வருகை பெரும் மாற்றத்தை சமுதாயத்திலே கொண்டு வந்தது. இத்தகைய வல்லமை மிக்க தூய ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்ட காரணத்தினாலே பெரும் மாற்றம். இந்த வல்லமை மிக்க தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் தூண்டுதலுக்கு ஏற்ற நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்த சில காரியங்களை இன்று காலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த ஆற்றல் மிகுந்த வல்லமை மிக்க தூய ஆவியானவர், வாக்குத்தத்தத்தின்படி அருளப்பட்ட ஆவியானவர், திருச்சபைக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, அந்த ஆவியானவருடைய தூண்டுதல் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, இந்த தூய ஆவியானவர் எத்தகையவர் என்றால், அவர் உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர். தூய ஆவியானவரை குறித்து சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். 1 யோவான் 5:6 வசனத்தை வாசி கேட்போம். 1 யோவான் 5:6. இயேசு கிறிஸ்துவராகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜனத்தினாலே மாத்திரமல்ல ஜனத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர். ஆவியானவர் சத்தியம் ஆகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆவியானவர் சத்தியமானவர், அவர் உண்மையின் ஆவியானவர். இக்கட்டான சூழ்நிலையிலே, குழப்பமான சூழ்நிலையிலே சரியான பாதையை, உண்மையான பாதையை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. இது பல நேரங்களிலே நமக்கு இந்த உலகத்திலே உண்மை எது பொய்மை எது என்பதை அறிவதற்கு மிகப்பெரிய போராட்டம். ஏனென்றால் உண்மையும் பொய்மையும் நிறைந்தே கிடக்கின்றது, கலந்தே கிடக்கின்றது. ஆனால் உண்மை ஒருபோதும் அழியாது, உண்மை வென்று எழும். ஆனால் அந்த உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அந்த உண்மையின் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அதற்கு இந்த தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். சத்திய ஆவியாய் அவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உண்மைக்குள்ளும் வழி நடத்துவார் என்பதை பார்க்க. ஆகவே அவருடைய வழியிலே நாம் நடக்க முயற்சி எடுக்க வேண்டும்.
அவருடைய வழியிலே நாம் நடக்க, உண்மையின் வழியிலே நடக்க முயற்சி எடுக்க வேண்டும். இந்த தூய ஆவியானவர் எத்தகையவர் என்றால் அவர் உண்மையின் ஆவியானவர். ஒரு பாடல் வரிகள் உண்டு, உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார் என்று ஒரு பாடல் உண்டு. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், அவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்திடுவார் என்று இந்த பாடல் வரிகள் சொல்கின்றது. இரண்டாவதாக தூய ஆவியானவருடைய தன்மை என்ன? அவர் எத்தகையவர் என்றால் வலுவூட்டுகின்ற ஆவியானவர். சீடர்கள் யாவரும் யூதருக்கு பயந்து தங்களை ஒரு அறைக்குள்ளே அடைத்துக் கொண்டு வாழ்ந்தபோது தூய ஆவியானவர்கள் மீது பிளவுபட்ட நெருப்பு போன்ற நாவுகள் வடிவிலே இறங்கி வருகின்றார். இதற்கு பின்பு நடைபெற்ற நிகழ்வுகள் அவர்களை வலுப்பெற்றவர்களாக மாற்றியது. அவர்கள் வலுவடைந்தார்கள் என்று உணர்ந்தார்கள் தங்களுக்குள்ளே. பயந்தவர்கள் இப்போது வலுப்பெற்றார்கள். அந்த வலிமை உள்ள உணர்வு அவர்களுக்குள் வந்துவிட்டது. அச்ச உணர்வு அவர்களை விட்டு போய்விட்டது. இதனால் அவர்கள் துணிவோடு சொல்லுகின்றார்கள், ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைக்கின்றார்கள். திருமறையிலே தூய ஆவியானவரை பற்றி, தூய ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் வாழ்வும் வருகின்றது. அந்த வாழ்வை யாரும் மறக்க முடியாது, அந்த வாழ்வை யாரும் அழிக்க முடியாது. ஆதியாகமம் 1:2 படிக்கிற போது வெறுமையில் இருந்த உலகில் தூய ஆவியான் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். வெறுமையிலிருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். தூய ஆவியினுடைய நிறைவு வரும்போது அங்கே வாழ்வு வருகின்றது, வெறுமை அகலுகின்றது, இல்லாமை அகலுகின்றது, வெற்றிடம் அகலுகின்றது, நிறைவு வருகின்றது, வாழ்வு வருகின்றது. அவர்களுக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. அந்த ஆற்றலாலே நற்செய்தி அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த நற்செய்தினாலே அங்கு பெரிய மாற்றங்கள் சமுதாயத்திலே நிகழ்கிறதை நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் 37 தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதும் தூய ஆவியாருடைய மூலமாய் வருகிற வாழ்விற்கும் வலுவிற்கும் சான்றாய் அமைந்தது. தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்று உணர்கின்ற அதே வேளையில் தூய ஆவியானவர் நம்மை வலுவூட்டுகின்றவராக, வாழ்வு தருகின்ற ஆவியானவராக இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அங்கே உலர்ந்த எலும்புகள் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது உயிரடைகின்றது, வாழ்வு வருகின்றது. அன்பானவர்களே, பலனடைய செய்கின்ற ஆவியானவர் நம்மை எதற்காக பலப்படுத்துகின்றார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருக்காக சான்று பகர, உண்மையின் கடவுளுக்கு நாம் சாட்சி பகர அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மை ஆற்றல் படுத்துகின்றார். எலியாவு நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் இருந்தது. பாகால் இறைவாக்குனர்களுக்கும் உண்மையான இறைவாக்குனருக்கு இடையே பெரிய போராட்டம். அந்த நேரத்திலே அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரிகளை நடப்பித்தார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக அங்கே நடைபெற்ற காரியங்களை நமக்கு நன்றாக தெரியும். அன்பார்களாகவே இன்றைக்கு நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்றால் இந்த நற்செய்திக்கு சான்று பகரும்படியாய் கர்த்தரே ஆவியானவர் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நாம் நற்செய்தியின் வழியாக இயேசுவை நாம் அறிவிப்பதற்கான ஆற்றலை நமக்கு தருகிறவர் தூய ஆவியானவர். அதே ஆற்றலால் நாம் உந்தப்படும் போது அங்கே வாழ்வு வருகின்றது, நற்செய்தி மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த தூய ஆவியானவர் இயேசுவை பற்றி சான்று பகர செய்கின்ற தூய ஆவியானவர், உண்மையின் வழியில் நடத்துகின்ற உண்மையின் ஆவியானவர், வலுவூட்டுகின்ற ஆவியானவர். மூன்றாவதாக இயேசுவை பற்றி சான்று பகர செய்கின்ற ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 நாம் படிக்கின்ற போது வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தூய ஆவியானவரை குறித்து எடுத்து சொல்லும் போது மூன்றாவது செய்தி, ஆண்டவரை குறித்து சான்று பகர்கின்றவர். சீடர்களும் சான்று பகர செய்கின்றார். பாருங்க, தூய ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரையே சாட்சியாக நமக்கு அறிவிக்கிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுவே இரட்சகர், இயேசுவே உலகின் மீட்பர் என்று அவர் இயேசுவை குறித்து நமக்கு சான்று பகர்கிறார். இயேசுவை ஆண்டவர் என்று தூய ஆவியானவர் சான்று பகர வைக்கின்றார். அதே நேரத்திலே நம்மையும் சீடர்களையும் சான்றாக மாற்றுகின்றார். இதுதான் தூய ஆவியானுடைய பணி. நீங்கள் வேதத்திலே படிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் திருமுழுக்கு பெற்று அவர் இந்த ஆவியானவர் இயேசுவை பற்றி தூய ஆவியானவர் சான்று பகர்கின்றார் என்பதை யோவான் தன்னுடைய மடலில் எழுதும் போது கூட சொல்லுகிறார். வாசியுங்கள். 1 யோவான் 5:6. 1 யோவான் 5:6. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர்,
ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர். பாருங்கள், இங்கே தூய ஆவியானவர் இயேசுவை பற்றி சான்று பகர்கிறார். அவர் நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், இயேசு கிறிஸ்து என தூய ஆவியானவர் சான்று பகர்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்டவர், அவர் கடவுளின் மகன், அவர் தேவகுமாரன் என்று தூய ஆவியானவரே இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து கூறி தூய ஆவியானவர் சான்று பகர்கின்றார். மேலும் சீடர்களும் ஆண்டவர் இயேசுவை பற்றி சான்று பகர உறுதி அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசுவை பற்றி சான்று பகர்வதிலே தூய ஆவியானவர் சிறந்து விளங்கிக் கொண்டே இருக்கின்றார். தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக, வலுவூட்டுகின்றவராக, ஆண்டவர் இயேசுவை பற்றி சான்று பகருகின்றவராக இருக்கின்ற போது அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கு. உண்மையை பற்றியும் சான்று பகர்கிறார், நம்மை வலுவூட்டுகின்றார், ஆண்டவர் இயேசுவை பற்றியும் சான்று பகர்கிறார். அப்படி அவர் சான்று பகர்கின்ற போது நாமும் அந்த தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ வேண்டும். நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு முறை இயேசுநாதர் யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெற வருகின்றார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய போது வானம் திறக்கப்படுகின்றது. தேவனுடைய ஆவியானவர் புறாவடிவில் வந்து அவர் மீது அமர்ந்தார். சொல்லப்படுகிறது, இவர் என்னுடைய அருமையான மகன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பாருங்கள், இங்கேயும் தூய ஆவியானவர் தன்னுடைய மகனை குறித்து, இயேசுவை குறித்து சான்று பகர்கிறார். அதே போன்று தோற்றமாறுகின்ற நிகழ்வுகளையும் யோவானை யாக்கோபை அழைத்துக் கொண்டு, பேதுருவை அழைத்துக் கொண்டு அவர் மலையிலே ஏறி அங்கே அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகின்றார், தோற்றமாறுகின்றார். அந்த வேளையிலும் அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் துணிக்கின்றது, இவர் எனக்கு அன்பான மகன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறது. அப்படியானால் இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், தூய ஆவியானவர் இயேசுவை குறித்தே சான்று பகர்கிறார். இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய மகன், இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த இயேசுவை ஆண்டவராக, மீட்பராக இந்த உலகம் காண வேண்டும். அதற்குரிய ஆற்றலை நம் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நம்மை நிறுத்துகிறார். அதையும் நாம் இங்கே மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே இவ்வாறு தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக, ஆண்டவர் இயேசுவை பற்றி சான்று பகர்கின்றவராக இருக்கின்ற போது அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. இறை மக்களாகி நம்முடைய கடமை என்ன? இந்த தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னேன். இந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழுகின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும். தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வது நம்முடைய கடமை. வாசியுங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற போது, கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பவுலடிகளார் சொல்கிறார், பிரியமானவர்களே, நீங்கள் தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்று சொல்கிறார். தூய ஆவியானுடைய தூண்டுதல் என்று சொல்லும் போது கனிகள் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். தூய ஆவியானுடைய தூண்டுதல், தூய ஆவியானவருடைய கனிகள் நம்மளே வெளிப்பட வேண்டும், கனி கொடுக்கின்றவளாக இருக்க வேண்டும், அதற்கேற்ப வாழுங்கள் என்று சொல்கின்றார். கலாத்தியர் 5:22 படிக்கின்ற போது தூய ஆவியானுடைய தூண்டுதல் என்னென்ன, அந்த கனிகளை பற்றி அங்கே படிக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவையெல்லாம் தூய ஆவியின் தூண்டுதல் அல்லது கனிகள் என்று சொல்லலாம். தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும்போது நம்மளே கனிகள் வெளிப்படுகின்றது. அன்பு வெளிப்படுகிறது, மகிழ்ச்சி வெளிப்படுகிறது, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவையெல்லாம் நம்மிடத்தில் வெளிப்படுகின்றது. தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுகின்ற போது இறையாட்சியை நாம் உரிமை சொத்தாக கொள்ள முடியும். ஆனால் இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், ஊனியல்பின் இச்சை தூய ஆவியினுடைய விருப்பத்திற்கு முரணாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடி இந்த ஊனியல்பின் தன்மைகள், இச்சைகள் நம்மை தடுக்கின்றது. அவைகள் வெளிப்படையாக இருக்கிறது. அவை என்ன என்பதை குறித்து அவர் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். என்னென்ன காரியம்? ஊனியல்பின் செயல்கள் என்ன? அது எல்லாருக்கும் வெளியரங்கமாக இருக்கிறது. என்னெல்லாம்? பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், பிரிவினை, கட்சி மனப்பான்மை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவைகள். இவைகளெல்லாம் ஊனியல்பின் செயல்கள். இவை வெளியரங்கமாகவே இருக்கின்றது. இவைகளை செய்கின்றவர்கள் இறையாட்சியை உரிமை பேராக
அடைவதில்லை என்று புனித பவுலடிகளார் தெளிவுபடுத்துகின்றார். ஆனால் அன்பான திருச்சபையே, நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே அப்படியெல்லாம் நடக்க முடிவதில்லை என்பதுதான் இன்றைக்கு வேதனையான ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆவியின் கனியை கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, தூய ஆவியினால் தூண்டப்படுகிற ஒரு வாழ்வு என்னால் வாழ முடியவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகின்றவர்கள் அநேகர் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நாம் தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாமல் சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி வாழும்போது எத்தகைய இழப்பினை சந்திக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் அல்லது மாற்றி அமைக்காமல் நம்முடைய ஊனியல்புக்கு ஏற்ப நாம் வாழுகின்ற பொழுது, மாம்சத்தின் சிந்தைகளை நாம் செயல்படுத்த முனைகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் இழப்புகள் வருகின்றது, தோல்விகள் வருகின்றது. அதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடவே கூடாது. இளைஞன் அதை விளக்குகின்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இளைஞன் ஒருவன் தன் தந்தையின் மாடுகளை காட்டுப்பகுதியிலே மேய்த்து வந்தான். அவன் மேய்த்து வந்த ஒவ்வொரு மாட்டின் கழுத்திலும் ஒரு சிறிய மணி கட்டப்பட்டிருந்தது. அந்த மணி எழுப்புகின்ற ஓசையை வைத்து மாடுகள் எங்கே இருக்கின்றன என்பதை அவன் எளிதாக அடையாளம் கண்டு கொண்டான். ஒரு நாள் அவன் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த வழியாக வழிப்போக்கர் ஒருவர் அவரை சந்தித்தார். அந்த வழிப்போக்கர் இந்த இளைஞனிடத்திலே, தம்பி, மாடுகளின் கழுத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற மணிகள் மிகவும் அருமையாக இருக்கின்றது, அவைகள் எழுப்புகின்ற ஓசை மிகவும் இனிமையாக இருக்கின்றது, ஆகவே இந்த மணிகள் எவ்வளவு ரூபாய் பெறும் என்று கேட்டார். அப்போது இந்த சிறுவன் இளைஞன் சொன்னான், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய் பெறும் என்றான். உடனே வழிப்போக்கர், நான் உனக்கு 3000 ரூபாய் தருகின்றேன், எல்லா மாடுகளின் கழுத்திலும் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த மணிகளை எனக்கு கழட்டி தருவாயா என்று கேட்டார். சாதாரண மணிகளுக்கு 3000 ரூபாய் கிடைக்கிறதே, 3000 ரூபாயா என்ற ஒரு பெருமிச்சோடு இந்த மாடுகளின் கழுத்திலே உள்ள மணிகளை இந்த சிறுவன் கழற்றி கொடுத்து விட்டான். மறுநாள் வழக்கம் போல காட்டு பகுதியிலே மாடுகளை மேய்ப்பதற்காக சிறுவன் சென்று மாடுகளை மேய்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று அவனுக்கு தூக்கம் வந்து விட்டது. தூக்கம் வரவே அவன் ஒரு மரத்தின் நிழலிலே படுத்து நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டான். சிறிது நேரத்திலே அவன் கண்விழித்து பார்த்தபோது மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் ஒன்றையுமே காணவில்லை. அவன் பேரதிர்ச்சி விட்டான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, எல்லாம் அந்த வழிப்போக்கனின் சதி திட்டம். திருடுவதற்கு வசதி இருக்காது என்றுதான் மணிகள் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டான், கடைசியிலே ஏமாற்றி விட்டான் என்று அந்த இளைஞன் தன்னையே நொந்து கொண்டான். அன்பான திருச்சபையே, சிறிய தொகைக்காக எல்லா மாடுகளை இழந்த அந்த சிறுவனை போன்றுதான் நாமும் இன்றைக்கு இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், ஊனியல் மாம்சத்தின் கிரியைகள் போன்ற இந்த காரியங்களை நாம் சிக்கிவிடுகின்றோம். ஊன் இயல்புக்கு நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றோம். எனவேதான் ஊன் இயல்பின்படி நடவாமல் தூய ஆவிக்கு இடமளித்து தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்று சொல்கிறார். மாம்சத்தின் சிந்தைகள் மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நாம் வாழ்வோம், மாம்சத்தில் படி வாழ்ந்தால் நாம் சாவோம். அப்படியானால் நமக்கு பரலோகம் இல்லை, நமக்கு நரகம்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது என்று. கலாத்தியர் அந்த 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த ஆவியின் கனிகள், அதை தொடர்ந்து வருகின்ற ஊனியல்பின் செயல்களை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, சொல்லிக்கொண்டே குடிவரி, அழுக்காறு, கட்சி பிரிவினைகள், சீற்றங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதை செய்கின்றவர்கள் கடவுளுடைய அரசிலே, விண்ணரசிலே, இறையரசிலே, பரலோகத்திலே பங்கு பெறவே முடியாது. இந்த இளைஞனை, இந்த சிறுவனை போல சாதாரணமான ஒரு தொகைக்காக எல்லா மாடுகளையும் இழந்தது போல நாமும் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நாடி சென்று அந்த மேலான பரலோக பாக்கியத்தை இழந்து போகவே கூடாது. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான பாக்கியம், அந்த ஆசீர்வாதமான வாழ்வு, அந்த பரலோக வாழ்வு, அந்த விண்ணரசின் வாழ்வு, அதை நாம் ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு நாம் தூய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூண்டுகிறபடி அவருக்கு இடம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் நாம் அந்த விண்ணரசின் பாக்கியத்தை, அந்த இறையரசின் உரிமையை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆகவே அவர் ஒருவரே நமக்கு வாழ்வளிக்கின்றவராக, தூய ஆவியானவர் நம்மை வலுவூட்டுகின்றவராக,
நம்மை சத்தியத்திலே நடத்துகின்றவராக, உண்மையின் வழியிலே நடத்துகின்றவராக இருக்கின்றார். அவரே ஆவியானவர், அவரே சத்தியமானவர், அவர் நம்மை ஆற்றல் படுத்துகின்றவர், நம்மை இயேசுவை குறித்து நமக்கு சான்று பகர்கின்றவர், நம்மையும் சான்றாக மாற்றுகின்ற ஒரு ஆற்றல் உள்ள ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அந்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வோம். ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் வாழ்வோம். ஒரு சிந்தனையை சொல்லி முடிக்கின்றேன். காதில்லாமல் எப்படி கேட்க முடியாதோ அதுபோன்று தூய ஆவியானவர் இன்றி கிறிஸ்தவ வாழ்வை அர்த்தமுள்ள வகையில் வாழவே முடியாது. இதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தூய ஆவியான நமக்கு வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை திருச்சபைக்கு ஆண்டவர் கொடையாக பெந்தேகோஸ்தே நாளில் அருளி இருக்கிறார். நாம் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு நம்ம முழுமையாக இடம் கொடுத்து அதன்படி வாழுகின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக, ஒரு பயனுள்ள வாழ்வாக, அநேகருக்கு பயனுள்ள வாழ்வாக மாறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இதை சொன்னவர் D.L. மூடி. எப்படி காதில்லாமல் எப்படி கேட்க முடியாதோ அதே போன்று தூய ஆவியானவர் இல்லாதபடி கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்காது என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்வில் ஊற்றாக இருக்கின்ற தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ்வோம். அதன் வழியாக இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை இந்த பெந்தேகோஸ்தே திருநாள், இந்த ஞாயிறு காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று அவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளை செய்வாராக. ஆவியின் நிறைவை உங்களுக்கு தருவாராக. அந்த ஆவியின் நிறைவை பெற்ற நீங்கள் ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நிறைவிலே பரலோக வாக்கியத்தையும் பெற்று அந்த இறையரசின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அனைத்து நன்மைகளையும் பெற்று நீங்கள் மகிழ்வீர்கள் என்பதை சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை உங்கள் அனைவருக்கும் கடவுள் தருவாராக. தூய ஆவியானவர் தாமே அதற்கு உங்கள் துணை புரிவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் யாவரும் இருந்தவாறே இருக்கிற இடங்களிலேயே கீர்த்தனைகளில் இருக்கின்ற பாடலே இந்த தொழுகையினுடைய நிறைவுக்காக 207வது பாடலை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்து நாம் கேட்ட செய்திக்கு நம்மை ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக இந்த பாடலை கருத்தோடு பாடுவோம். கீர்த்தனை 207 ஆவியை மலை போலே ஊற்றும் என்ற பாடல். ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையிற் கூட்டும் மந்தையிற் கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும் பாவிக்காய் ஜீவனை மீட்ட கிறிஸ்தே பரிந்து நீர் பேசியே இறங்கிட செய்யும் இறங்கிட செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும் அன்பினால் ஜீவனை வீட்டி
ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றீர், பரலோகம் சென்றீர். அன்பினால் ஜீவனை வீட்டீர், இன்பப் பெருக்கிலே பொங்கி மகிழ ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போலே ஊற்றும், சிதறுண்டலைகிற ஆட்டை பின்னும் தேடி பிடித்து நீ தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து. சிதறுண்டலைகிற ஆட்டை பதராதே, நான் தானும் பார்த்தாமம் இயேசு. பாக்கியர் என்னும் நல்வாக்கையருளும், வாக்கையருளும். ஆவியை மழை போலே ஊற்றும், சாத்தானின் யோஷ்டம் அதிகம், அவன் தந்திர குணங்களின் சேஷ்டை அதிகம், சேஷ்டை அதிகம். சாத்தானின் கோஷ்டம் அதிகம். கர்த்தர் கிறிஸ்துவின் காயத்தினாலே கலக குணங்களை ஒளிந்திட செய்யும், ஒளிந்திட செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும், காத்திருந்த பல பேரும் மனங்கடினங்கொள்ளாம் முன்னே பாதம் சேரும், பாதம் சேரும். காத்திருந்த பல பேரும் ஸ்தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து சுத்தலோகம் வர தூயாவி ஊற்றும், தூயாவி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும், ஸ்தோத்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தையே நிதம் நீதம் தேடி, நிதம் நீதம் தேடி. ஸ்தோத்திர கீதங்கள் பாடி பாத்திரராக அநேகரெழும்ப பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊற்றும், அருள் மாறி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும். நாம் இந்த தொழுகையினுடைய நிறைவுக்காக முழங்காலிட்டு ஆண்டவர் நோக்கி வேண்டல் செய்வோமாக. ஜெபிப்போம். தூய கடவுளே, பெந்தேகோஸ்தே நாளன்று சீடர்கள் சுமார் 120 பேர் கூடியிருந்த அறையிலே தூய ஆவியானவர் ஊற்றப்பட்டீர். அன்றிலிருந்து சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. திருச்சபைகள் பெருகியது. தூய ஆவியானவர் பலத்த கிரியைகளை நடப்பித்தீர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம், சிந்தித்தோம். ஆண்டவரே,
இன்றும் இந்த தூய திருநாளாகிய இன்று தூயாவியானுடைய திருநாளாகிய இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் பெந்தேகோஸ்தை ஞாயிறாக ஆசரிப்பதற்கு எங்களுக்கு அருள் தந்தீர். தம்மை போற்றுகிறோம் அப்பா. நீர் பரிசுத்தாவியானவர், நீர் வல்லமையின் ஆவியானவர், நீர் உண்மையின் ஆவியானவர், நீர் வலுவூட்டுகின்ற ஆவியானவர், இயேசுவை குறித்து சாட்சி பகர்கின்ற ஆவியானவர், எங்களை சாட்சிகளாய் மாற்றுகின்ற ஆவியானவர் என்பதை உம்முடைய தன்மையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் அப்பா. இந்த ஆவியானவர் எத்தகையவர் என்பதை சிந்தித்த நாங்கள் இந்த ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்பதையும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக்கட் தருகின்றீர். தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானுடைய தூண்டுதல் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே புனித பவுலடிகளார் எழுதின நிருபத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, அத்தகைய ஆவியின் சிந்தை, ஆவியின் கனிகள், ஆவியின் தூண்டுதல் எங்களை வெளிப்படும் போது நாங்கள் இறையாட்சியை உரிமை பேராக கொள்ள முடியும் என்பதையும், அதே வேளையில் ஊனியல்வின் செயல்கள் எங்களிலே வெளிப்படுமானால் நாங்கள் நிச்சயமாக இறையாட்சியின் உரிமைகளை இழந்து போவோம் என்பதையும் ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீரப்பா. நாங்கள் ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு துணை புரிகின்றீர் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுகின்றோம். கர்த்தாவே, இந்த காலையிலே ஒருவேளை உமது பிள்ளைகள் ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்பார்களானால் தேவ ஆவியின் நிறைவர்களுக்கு கொடுங்கப்பா. பரிசுத்தாவின் அக்கினி அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த மேல் வீட்டு அறைகளை சீடல் மத்தியில் ஆவியானவராய் இறங்கி வல்லமையான காரியங்களை நடப்பித்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூயாவியினால் அதிகமாய் நிரப்பி ஆட்கொள்ள வேண்டும். சுவாமி, தூயாவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியின் சிந்தை ஒவ்வொருக்குள்ளும் வரட்டும் அப்பா. ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தின் கிரியைகளை, ஊன் இயல்பின் செயல்களை அழித்து ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ எல்லாரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காதில்லாதவன் எப்படி கேட்க முடியாதோ அவ்வாறே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் ஒரு பயனுள்ள வாழ்க்கை, அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது என்பதை டிஎல் மூடி என்று சொல்கிற தெய்வ மனிதர் மூலமாய் நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த சிந்தனைகளை நிரப்பட்டும் அப்பா. தூயாவியானவர்களுக்கு வேண்டும், தூயாவியின் நிறைவங்களுக்கு வேண்டும், தூயாவியானுடைய ஆற்றலங்களுக்கு வேண்டும். தூயாவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த காலையிலுமே நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய தூயாவினால் நிறைத்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றியப்பா. அந்த ஆவியின் நிறைவை பெற்று ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்து இறையாட்சியின் உரிமைகளை, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை எல்லாரும் இந்த நாளிலே சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாருங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் மாற்றுங்கப்பா. தூயாவியான் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீங்களே. ஆமாண்டவரே, நீர் எங்களை ஆற்றல் படுத்துகிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்களை சாட்சிகளாய் மாற்றுகிற ஆவியானவர். பிள்ளைகளை அப்படியே மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஊன் இயல்பின் தன்மைகளும் உமது பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிற சத்துருடைய போராட்டங்கள், ஆண்டவரே, பில்லி சூனியங்கள், ஆண்டவரே, பகைமைகள், வெறுப்புகள், கோபங்கள், சண்டைகள், குடிவரியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்று, தேவாவியின் அருளால் விடுதலை பெற்று, தேவாவியானுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட, தூயாவியின் நிறைவினால் நிரப்பப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற, உம்முடைய ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட தேவா ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்கிறபடினா ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே சுவாமி. உம்முடைய காருண்யம் பெரியதப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய காருண்யம் பெரியவர்களாக மாற்றுகிறதப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் எந்த பெருமையும் இல்லை, எந்த மேன்மையும் இல்லை ஆண்டவரே. நீரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த ஆவியின் விடுதலை, ஆவியின் நிறைவு, உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் உமது பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே சூழ்ந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றியப்பா. ஜெபத்திலே கலந்து கொண்ட இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எங்கிருந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் இருந்து கொண்டு இந்த ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டார்களோ, இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிறார்களோ, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றார்களோ ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை நடப்பிக்கிறே ஸ்தோத்திரம். உம்முடைய திருப்பேருக்கே மாட்சி உண்டாகட்டும் சாமி.
எங்களை தாழ்த்தி உம்முடைய திருவடிகளே சமர்ப்பிக்கிறோம். வருகின்ற நாட்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாய், சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் நிறைந்த நாட்களாய் தந்து கிருபையாய் காத்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய திருப்பெயர் தொடர்ந்து மாட்சியடைவதாக. எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மீட்பரே, நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுமே. உம் வார்த்தை கேட்கும் மனதில் பேரன்பின் மணல் ஊற்றுமே. வாழ்நாளிலும் சாங்காலத்தும் ஆயிசுவே பிரகாசியும். வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் ஆயிசுவே பிரகாசியும். இறையாசி, தூயாவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.